வணக்கம். நெருப்பு தமிழன். ஐயா ராஜேஷ் அவர் ஒரு நடிகராக நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். ஆனால் அவருக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் எண்ணற்றவை, ஏராளமானவை. ஒரு சமூகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதற்கு பெரிய உதாரணமாக திகழ்ந்தவர் தான். நல்ல விடயங்களை இந்த சமூகத்தில் எல்லாத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இளைய தலைமுறைகள், இன்றைய இளைய முறைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு சமூகம் எப்படி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றெல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு உண்மையிலேயே ஒரு அரணாக வாழ்ந்தவர் ஐயா ராஜேஷ் அவர்கள் தான். உடல் ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியம் மற்றும் கம்பீரமான ஒரு தோற்றம், கண்ணியமான ஒரு மனிதர், காந்த குரல், இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு திறமை படைத்த மனிதருக்கு அதிகாலையில் மாரடைப்பு, ஒரு நெஞ்சுவலி வந்திருக்கு. அந்த நெஞ்சுவலி வந்த உடனே ஒரு மருத்துவரை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த மருத்துவர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி தான் இதை இவ்வளவு நேரமாக தாமதப்படுத்தி அதற்கப்புறம் நாங்கள் மருத்துவமனைக்கு போனதுனால தான் இந்த மரணம் ஏற்பட்டதாக அவருடைய தம்பி சொல்லியிருக்கிறார். நெஞ்சுவலி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றிருந்திருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு அதை விட்டு, ஏன்னா ஏற்கனவே அவர் இருதய அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த இருதய அறுவை சிகிச்சை செய்தவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு அப்படின்னா காலைகளில் தான் எப்போவுமே இது போன்ற அறிகுறிகள் தென்படும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் உடனடியாக மருத்துவமனைக்கு அவரை எடுத்து சென்றிருந்தால் 100% இன்றைக்கு நம்மோடு இருந்திருப்பாங்க ஐயா அவர்கள். ஆனால் இது காலத்தினுடைய இதுதான் விதி விளையாடிடுச்சு அப்படின்னு சொல்வதற்கு உணரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அமெரிக்காவிலிருந்து பதிவு செய்கிறேன்.